வணக்கம். என்கிட்ட பல பேர் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நான் பல விதமான ஃபேஷியல் க்ரீம் இல்லை ஃபேஸ் பேக்கு இல்லை ஃபேஸ் வாஷ் அப்படின்னு நான் என்னென்னமோ யூஸ் பண்ணுறேன். அது போடும்போது என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது. ஒருவேளை நான் ஃபேஸ் க்ரீம் ஃபேஷியல் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. அதற்கு ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க போகிற வீடியோவில் நம்ம முகம் இயற்கையாக பசுமையாக அதுவும் மிளுமிளுன்னு இருக்கிறதுக்கு, அதுவும் 7 நாளில் உங்கள் முகம் மிளிர ஒரு அற்புதமான ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம முகம் ஏன் நமக்கு பொலிவு இல்லாமல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதற்கு முதல் காரணம் தூக்கமின்மை. சரியாக நம்ம தூங்காதது முதல் காரணமாக இருக்குது. இரண்டாவது, பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கிறது, அப்படியே பசிச்சாலும் ஜங்க் ஃபுட்டை நிறைய எடுத்துக்கிறது. இன்னொரு ரொம்ப முக்கியமானது ஹார்மோன் இம்பேலன்ஸ். அதுக்கப்புறம் உடம்புல நச்சுக்களின் தேக்கம் தான் இன்னொரு முதல் காரணமாக இருக்குது நம்ம முகம் பொலிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு. இதற்கு என்ன மாதிரியான தீர்வு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, சரியான உணவு எடுக்கணும். அதுவும் நார் சத்துக்கள் நிறைந்த பழங்கள் காய்கறியில் அன்றாட உணவுல நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த 7 நாள் போஷாக்கு ட்ரிங்க் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கேரட், அரை பீட்ரூட். ரொம்ப பெருசாக இருந்தால் அரை பீட்ரூட் போதும். சின்னதாக இருக்குன்னா ஒரு பீட்ரூட்டே போட்டுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய், ஒரு மாதுளைப்பழம், சின்ன துண்டி இஞ்சி, 2 மிளகு போட்டால் போதும். இப்போ நான் சொன்ன அளவுக்கு 2 அல்லது 3 போட்டால் போதும், நிறைய போட வேணாம். 2 அல்லது 3 மிளகு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன கல்லுப்பு, இவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி, தண்ணி நிறையா ஊற்ற வேணாம், சும்மா ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து புளிஞ்சு எடுத்திங்கன்னா போதும். நம்மளுக்கு கொஞ்சமாக வரும். அந்த பானகத்தை மட்டும் குடித்தால் போதுமானது. இது எப்போ குடித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்தில் காலையில் டிஃபன் எடுத்துக்கிட்டீங்க, காலைல டிஃபன் எப்போ என்ன எடுக்கிறீங்களோ அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த பானகத்தை எடுத்துக்கிட்டால் போதுமானது. கேரட்டில் பீட்டா கெரோட்டின் நிறைஞ்சிருக்கு. அது இல்லாமல் ஹீமோகுளோபின் அளவு ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் அதில் அதிகமாகவே இருக்குது. பீட்ரூட்டில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பெரிய நெல்லிக்காயில் ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய முகத்தில் சுருக்கங்கள் குறைஞ்சி இளமையாக மாற ஆரம்பிக்கும். ப்ளஸ் இது இல்லாமல் அதில் அதிகமாகவே விட்டமின் சி இருக்குது. மாதுளை பழத்தில் பாலிபீனால்ஸ் ப்ளஸ் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. இஞ்சி நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது அது டீடாக்சிஃபையராக ஆக்டிங் ஆகும். மிளகு எடுக்கும் பொழுது அது ரத்தத்தை சுத்தப்படுத்தும், அதாவது பிளட் பியூரிஃபையராக அதை ஆக்ட் பண்ணும். இதை நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது என்ன விதமான மாற்றம் தெரியும் அப்படின்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, அது இல்லாமல் தூக்கமின்மை, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இது இல்லாமல் உங்கள் உடம்புல நச்சுக்கள் தேங்கி இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். முகத்துல ஒரு இயற்கை பசுமை தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தோள்கள் எல்லாம் பளபளன்னு இருக்கும். உங்களுடைய முகத்துல ஒரு மென்மை, இது இல்லாமல் ஒரு பொலிவும் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் இந்த 7 நாளில் நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பொழுது. ஸோ இந்த இயற்கை ட்ரிங்கை நீங்கள் செஞ்சு சுவைத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி.